வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஆவணி விட்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே வந்து பரங்கிக்காய் சாம்பார், வாழைக்காய் கறி பண்ணியாச்சு. எப்பயும் போல பண்ற மாதிரி. இப்போ வந்து அப்பம், அப்புறம் பருப்பு வடை பண்ண போறோம். கடலைப்பருப்பு பாயசம் இதுதான் பார்க்க போறோம். தேங்காய் அரிசி அரைச்சி விட்டு கடலைப்பருப்பு பாயசம் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் கடலைப்பருப்பை நான் வந்து வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, கடலைப்பருப்பு வெந்து ரெடியா இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காவை அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ அப்பத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். 1 கப்பு பச்சரிசி, அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு 1/4 கப்பு வந்து வெல்லம், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி, அப்புறம் வெல்லம், வாழைப்பழம் வந்து மஞ்சள் வாழைப்பழம், அப்புறம் கோதுமை மாவு 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து, ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். மாவு இப்போ ரெடியா இருக்கு. என்னென்ன சேர்க்கணுங்கிறத பார்த்துலாம். ஏலக்காய் பொடி அரைக்கும் போது போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்போ கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய், மாவுல நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கோங்க, வாசனையா இருக்கும். இப்போ குழி பணியார கல்ல விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் அப்புறம் அரிசி ரெண்டும் சேர்த்து அரைச்சு விழுது சேர்த்துருந்தோமா, நல்லா கொதி வந்துருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப கரைச்ச வெல்லத்தை சேர்த்துலாம். இப்போ வெள்ளை கரைசலும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தாச்சு. நம்மளுடைய பாயசம் ரெடி. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப வந்து காய்ச்சி ஆறின பாலை நான் வந்து 1 கப் சேர்த்துக்க போறேன். நான் இப்ப வந்து காய்ச்சி ஆறின பால் சேர்த்தேன் இல்லையா, நீங்க வந்து தேங்காய் பால் இருந்தா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் வறுத்து பாயசத்துல சேர்த்துடலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி தேங்காயை நம்ம பாயசத்துல சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய கடலை பருப்பு தேங்காய் அரிசி அரைச்சி விட்ட பாயசம் ரெடி. இப்போ இதெல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது கடலைப்பருப்பு வடை தான் பார்க்க போறோம். அதுக்கு அரைக்கிறத பார்த்துடலாம். வடைக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான உப்பு, நல்லா 1 கப்பு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வடைக்கு அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வடைக்கு மாவு அரைச்சாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து தேங்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடும். வடை தட்டி வச்சிருக்கிறத போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். வடை வெந்தெடுத்து எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆவணி வடத்துக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. நான் வந்து பரங்கிக்காய் சாம்பார் பண்ண, வாழைக்காய் கறி, அதுக்கப்புறமா வந்து பருப்பு வடை, கடலைப்பருப்பு பாயசம், அப்பம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.